வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன் யூஎஸ்ஆர்பி பிசிஎஸ்ஐ ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு கிரைம் டெஸ்ட் சீரிஸ் நமக்கு போயிட்டு இருக்கு. அதுல நீங்க பார்க்க போறது 21வது டெஸ்ட். இந்த 21 டெஸ்டோட பிடிஎஃப்மே டெலகிராம்ல இருக்கும். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேவா, நீங்க அதை போய் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அடிச்சு பார்த்துட்டு அதுல இருக்கிற டவுட்டை நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எத்தனாவது டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21வது டெஸ்ட். டெலகிராம ஃபாலோ பண்ணிக்குவோம். நீங்க நம்ம பார்க்க போறது 21வது டெஸ்ட். ஓகேவா, சரி. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தா x பவர் 17 பிளஸ் 1 டிவைடட் பை x பவர் 17 ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லிருக்காங்க. क्वेश्चனை பார்த்தோட பயந்துறாத. இந்த மாதிரி மாடல நான் தனியாவே ஒரு வீடியோ போறேன். பார்த்தா ஒரு 4 ஃபார்முலா தான் இருக்கு. டக்கு அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம். ஓகேவா, இது என்ன ஃபார்முலா? ஆக்சுவலா கியூப் ஃபார்முலா. இதை ஃபுல்லாவே x ன்னு வச்சுக்கோ. இதை ஃபுல்லா என்ன வச்சுக்கலாம்? x ன்னு வச்சுக்கலாம். இந்த x ஓட கியூப் தான் இது. வேற எதுவும் கன்ஃபியூஸ் ஆகாத. இந்த 17 அதாவது 17 3ஆல பெருக்கினா 51 வரும். 17 3ஆல பெருக்கினா 51 வருமா? அதனால கியூப்ல எடுத்துக்கிறாங்க இங்க. ஓகேவா, நம்மளுக்கு கியூபோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க x கொடுத்துட்டு x கியூப் கேக்குறாங்க. அதாவது x பிளஸ் 1 பை x ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, x கியூப் பிளஸ் 1 பை x கியூப் என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னு வையேன். நீ என்ன பண்ணா போதும் அப்படின்னா, இதை இந்த x பிளஸ் 1 பை x என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா ஏன்னு எடுத்துக்கோ. அப்ப கியூப் கேக்குறாங்க அப்படின்னா a கியூப் மைனஸ், இங்க பிளஸ்ஸா இருந்துச்சு, கேள்வியில பிளஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் 3a பண்ணா போதும். ஆன்சர் அவ்வளவுதான். நீ இங்க எல்லாம் பார்க்க தேவையில்ல. இங்க x கொடுத்துருவாங்க, இங்க x கியூப் கேக்குறாங்க. ஓகேவா, இங்க xல பிளஸ், இந்த xல என்ன இருக்குன்னா பிளஸ்ஸா மைனஸா பாரு. பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ். இங்க x கொடுத்துட்டு கியூப் கேக்குறாங்கன்னா a கியூப் மைனஸ் 3a. அதே இங்க ஸ்கொயர் கேக்குறாங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னு மட்டும் தான் வேணும். ஸ்கொயர்னா வெறும் மைனஸ் 2 போட்டா போதும். கியூப்னா மைனஸ் 3a போடணும். ஓகேவா, இங்க இதுதான் ஃபார்முலா. இப்ப கியூப் கேக்குறாங்க இங்க. ஏன்னா 17 3ஆல பெருக்குனா 51 அப்படின்னு வரும். அதனால 3ஆல பெருக்கிறது தான் இங்க மல்டிபிளிகேஷன், அதாவது கியூப்ல எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, சரி. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருந்தேன், a கியூப் மைனஸ் 3a. ஏன் இங்க மைனஸ் போடுறா? இங்க பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா நீங்க மைனஸ் பண்ணா போதுமா? அப்ப இங்க 4 இருந்துச்சுன்னா என்ன செஞ்சா போதும்? 4 கியூப் மைனஸ் 3 இன்ட்டு 4. 4 கியூப் 64, 3 இன்ட்டு 4 12. 64ல 12 போச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? ஆன்சர் 52 இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆப்ஷன். ஓகேவா, வேற எதுவுமே இல்லை. நீ அப்படியே 3ஆல டிவைட் பண்ணாலே இங்க வந்துருக்கும். அதான் எக்ஸ் நீங்க எடுத்துக்கோ. ஓகேவா, சரி. அது ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் 52, ஆன்சர் பி. இரண்டாவது क्वेश्चन, ஒரு கடைக்காரர் 2 பொம்மைகளை தலா 900க்கு வாங்குகிறார். முதல் பொம்மையில 10% லாபத்தையும், இரண்டாவது பொம்மையில 10% நஷ்டத்தையும் சந்திக்கிறார். மொத்த லாப சதவீதம் நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறான். ஓகேவா, ஒன்னு வந்து ஆக்சுவலா லாபத்தையும் இன்னொன்னு அடுத்தடுத்து நஷ்டத்தை சந்திக்கிறாருன்னா நீங்க என்ன ஃபார்முலா போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா a பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100. இந்த ஃபார்முலா போட்டாலே ஆன்சர் எடுத்துடலாம். 1% லாபம், 1% நஷ்டம். 10%, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? 10% லாபம் சொல்றானா, அவர் 10% லாபத்தையும், அப்ப பிளஸ் 10 போட்டுவோம். 10% நஷ்டம்னா மைனஸ் 10 போட்டுவோம். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், அப்ப 10 இன்டு 10 டிவைடட் பைல 100 அப்படின்னு போடு. லாபம்னா பிளஸ், நஷ்டம்னா மைனஸ். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். அப்படியே ஏபின்றனால 10 10. ஓகேவா, லாபம் ரெண்டையும் பெருக்க வேண்டியதான். அப்படியே 0 0 கேன்சல் ஆயிருமா? இங்க மைனஸ் 10 பிளஸ் 10 கேன்சல் ஆயிருமா? 0ன்னு போட்டக்கூடாது ஆன்சரை. என்ன பண்ணணும் அப்படின்னா பிளஸ் 10 மைனஸ் 10 கேன்சல் ஆயிடுச்சு. மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 1 இன்டு 1 மைனஸ் 1 அப்படின்னு இருக்கும். மைனஸ்ல இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா நஷ்டம்னு அர்த்தம். அப்போ 1% நஷ்டம்னு அர்த்தம். ஆன்சர் ஓகேவா, 1% இழப்பு. ஆன்சர் 1% இழப்பு. அவ்வளவுதான். ஓகேவா, 10 இன்ட்டு 10 அப்படின்னு போனா a பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100ல போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். மைனஸ்ல வரும். ஆன்சர் எடுத்துக்கோ. ஓகேவா, இப்ப ரெண்டாவது क्वेश्चन ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா பி ஆப்ஷன். சரி, அடுத்து மூணாவது क्वेश्चन, ஏ பி சி ஆகிய 3 பேரும் சகோதரிகள். அவன் என்ன சொல்லிட்டான்? ஏ பி சி 3 பேருமே சகோதரிகள், அதாவது பெண்ணுன்னு சொல்லிட்டான். அப்ப 3 பேரும் ஒரே ஈக்குவல் இது போட்டுக்கோ, சர்க்கிள் போட்டுக்கோ, பெண்ணுன்றனால சர்க்கிள். அடுத்து டி என்பவர் ஈயின் சகோதரன். டி என்பவர் ஈயின் சகோதரன். டி வந்து சகோதரன் சொல்றாங்க. டி என்பவர் ஈயின் சகோதரன், ஈயுடைய சகோதரன். ஈ யாருன்னு சொல்லல. அடுத்து பியின் மகனா, ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். ஓகேவா, ஆக்சுவலா ஜூம் வந்து கொஞ்சம் சரியா இல்ல. இப்ப கரெக்டா இருக்கும். ஏபிசி ஆகிய 3 பேரும் சகோதரிகள். ஏபிசி ஆகிய 3 பேரும் சகோதரிகள். டி என்பவர் ஈயின் சகோதரன். ஈயின் சகோதரன் யாரு? டின்னு சொல்றான். டி என்பவர் ஈயின் சகோதரன். அடுத்து பியின் மகள் ஈ அப்படின்னு சொல்றாங்க. இந்த பி உடைய மகள் யாருன்னு கேட்டா ஈன்னு சொல்றாங்க. அப்ப இங்கிட்டு போட்டிருக்கிற அந்த ஈய தூக்கி இங்கிட்டு போட்டுக்கோ, அவ்வளவுதான்.
ஓகேவா? இப்ப டிக்கு ஏ என்ன உறவுன்னு கேக்குறான். டிக்கு ஏ என்ன உறவு? இவங்க ரெண்டு பேருமே சகோதரன் சகோதரில இருக்காங்க. யாருன்னே தெரியாது, விட்டு அவன் டிக்கும் ஏக்குனா என்ன உறவுன்னு கேக்குறான். அப்ப கூட பிறந்த சகோதரனோ சகோதரி அவங்களுடைய தாயுடைய சகோதரி. அதாவது ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, டிக்கு ஏ என்ன உறவுன்னு கேக்குறாங்க. தாயின் சகோதரி. டிக்கு வந்து பியும் தாயா தான் இருப்பாங்க. ஈக்கும் பி தாய் தான், டிக்கும் பி தாய் தான். ஓகேவா? டியுடைய தாயுடைய சகோதரி. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா தாயின் சகோதரின்னு இருக்கும். மூணாவது கொஸ்டின் ஆன்சர் தாயின் சகோதரி. ஓகேவா? சரி, அடுத்து நாலாவது கொஸ்டின். 3200 மீட்டர் நிலத்தை 20 ஆட்கள் ஒரு டைமண்ட் ஒர்க்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா ஒர்க்கை மட்டும் தலையிலா போட்டுக்கோ, மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே மல்டிபிளிகேஷன் பண்ணா போதும். ஓகேவா? ஆட்கள், நாட்கள், வேலை அப்படியே போடும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 24 ஆட்கள் 16 நாட்கள்ல வேலை எவ்வளவு சொல்றாங்க, 3200 வேலையை செய்து முடிக்கிறாங்க, உழுது முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இதோட 24 16 24 ஆட்கள் 16 நாள்ல எவ்வளவு வேலை செய்யறாங்களோ அதை வேற ஒருத்தவங்க கூட போட்டு அதை தலையிலா போட்டு எவ்வளவு சொல்றான் 3200 சொல்றானா அதை கீழே போட்டு வேலையை மட்டும் தள்ளி போடும். அங்க என்ன சொல்றான் 7200 நிலத்தை 7200 வேலைய நிலத்தை உழுவுறத 36 ஆட்கள் எத்தனை நாட்களை வேலை செய்ய முடிக்க போறாங்க. அவ்வளவுதான். இது சுருக்குனா ஆன்சர் வரும். இதுல என்ன பண்ணிருக்கேன்னா வேலையை மட்டும் தலைகா திருப்பி போட்டிருக்கேன். 3200 ஃபர்ஸ்ட் மேல வந்திருக்கும், இங்க 7200 கீழே இருக்கும். வேலையை மட்டும் தலையில திருப்பி போட்டு அப்படியே சுருக்குனா ஆன்சர் வரும். அப்படியே பார்க்கலாம். ஒரு 36 36 2 36 72. அப்ப இங்க இருக்கிற 2 ஜீரோவை இங்க போட்டுக்கலாம். அப்ப வேற என்ன செய்யலாம், இங்க இருக்கிற 2 ஜீரோ இங்க இருக்கிற 2 ஜீரோ கேன்சல். இந்த ரெண்டால இங்க அடிச்சு அப்படின்னா 16 வரும். டோட்டலா இது முடிஞ்சு. அப்ப ஒரு 16 16 கேன்சல் ஆயிரும். அப்ப மீதி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 24 இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 24 அப்படின்னு போட்டுடலாம். அப்படியே எல்லாத்தையும் ஒரே ரோலே போடு, வேலையை மட்டும் திருப்பி தலைகளா போடு. அவ்வளவுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வேலையை ரெண்டாவதுக்கும், ரெண்டாவதா இருக்கிற வேலையை ஃபர்ஸ்ட்டுக்கும் போட்டுக்க. அப்படியே மல்டிபிளிகேஷன் போட்டு டிவைட் பண்ணனா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சரி, இது எத்தனாவது கொஸ்டின் பார்த்தோம்னா நாலாவது கொஸ்டின் ஆன்சர் ஏ ஆப்ஷன் 24. அடுத்து அஞ்சாவது கொஸ்டின். ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 9 2 5 8 4 9 2 5 8 1 4 7 3 இலக்கங்களை ஏறு வரிசையில் எழுதினால், ஏறு வரிசையில் எழுதுறாங்களா, 1 இருக்கு 2 இருக்கு, சாரி மறுபடியும் இன்னொரு எழுதுறேன். 9 2 5 8 1 4 7 3. ஓகேவா? 1 2 ஏறு வரிசையில எழுதுற. இது ஏறு வரிசையில எழுதுறது. ஓகேவா? ஏறு வரிசையில எழுதி பார்க்கலாம். 1 இருக்கு 2 3 4 5 6. இந்த மேல இருக்க நம்பர்ல இல்ல. 1 2 3 4 5 இதுக்குள்ளே இருக்கு. 6 இல்ல. அடுத்து என்ன நம்பர் இருக்குது, 7 8 9 எல்லா நம்பரும் இருக்கு. 6 தவிர எல்லா நம்பரும் இருக்கு. இப்ப எழுதிட்ட, ஏறு வரிசையில எழுதிட்ட. மேல இருக்கிற நம்பர் ஏறு வரிசையில எழுதிட்டேன். என்ன சொல்லியிருக்காங்க, வலது புறத்திலிருந்து 4வது எண்ணிற்கும், வலது புறத்திலிருந்து 4வது எண்ணு இது 5. இந்த வலது புறம் இதான் வலது புறம். வலது புறத்திலிருந்து 4வது எண்ணிற்கும், இடது புறத்திலிருந்து 3வது எண்ணிற்கும். இடது புறத்திலிருந்து 3வது எண்ணது 3. இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்கிறான். இடையே உள்ள வித்தியாசம் என்ன, 3க்கும் 5க்கும் வித்தியாசம் என்ன, 2ன்னு இருக்கும். அப்ப ஆன்சர் 2ன்னு இருக்கும். அஞ்சாவது கொஸ்டின் ஆன்சர் 2 பி ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்து ஆறாவது கேள்வி. ஆறாவது கேள்வி ஒரு கேள்விக்குறி கொடுத்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கான். ஓகேவா? டயக்ராம் கொடுத்து நடுவில் மிஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படின்னு கேட்கலாம். இது என்னன்னு பார்க்கலாமா, 12 ஒரு 5 17 6 + 2 8 மைனஸ் பண்ண அப்படின்னா 9 நடுவில் இருக்கும். இந்த 17 எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 12 + 5 8 எப்படி வந்துச்சுன்னா 6 + 2 மேலையும் கீழையும் கூட்டியிருக்கான், சைட்ல 2 கூட்டியிருக்கான். சேம் இதேதான். சைட்ல 10 8 கூட்டினா 10 8 கூட்டினா 18 மைனஸ் 6 4 கூட்டினா 10. 18ல 10 போச்சுன்னா 8 நடுவில் இருக்கு. அதே மாதிரி சைட்ல கூட்டலாமா, 7 3 கூட்டினா 10 மைனஸ் 4 1 கூட்டினா 5. 10ல 5 போச்சுன்னா மீதி 5. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 அப்படின்னு இருக்கும். இது ஆறாவது கொஸ்டின் ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்து ஏழாவது கொஸ்டின். ஏழாவது கொஸ்டின் ஒரு சுருக்குக கொடுத்துருக்கான். ஓகேவா? கொஸ்டின் மறுபடியும் எடுத்து எழுதிக்கலாம். x / 7 - x = 2/5 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண 5 இங்கேயும் 2 இங்கேயும் பெருக்கு. 5 இங்க மல்டிப்ளை பண்ணா 5x அப்படின்னு வரும். ஈக்குவல் டு இந்த 7 - x கொண்டு போய் மேல பெருக்கிடு. 7 - x பெருக்குனா 7 2 14 மைனஸ் 2 × x 2x அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்ப நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா x ஒரு பக்கத்து கொண்டு வரேன். அங்கிட்டு மைனஸ் x இருக்கிறது இங்கிட்டு வந்தா பிளஸ் x மாறும். அப்ப 5x அங்கிட்டு வந்தா மைனஸ் 2x என்னவா மாறும், 7x மாறும். 7x = 14. 7 7 2 14. அப்ப x = 2 அப்படின்னு இருக்கும்.
அவன் எதோட வேல்யூ கேட்கறான், எக்ஸோட வேல்யூ தான் கேட்கறான். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன 2 அப்படின்னு இருக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் ஒரு சைடும் நம்பர் ஒரு சைடு கொண்டு தான் ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகேவா, இது 7வது கேள்வி. அடுத்து 8வது கேள்வி. 8வது கேள்வி என்ன கொடுத்துருக்கான், ஒரு கோடிங் டிகோடிங் கொடுத்துருக்கான். ஓகேவா, இந்த மாதிரி கொஸ்டின் பிசி கொஸ்டின்ல ப்ரீவியஸ் இயர்ல கொடுத்துருப்பாங்க. டைம் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நல்லா பாத்துக்கோ. அந்த மாதிரி இதை வாசிக்கும் போது இதோட வார்த்தை இதுக்கு கொடுத்துருக்கானான்னு பார்த்துக்கோ. பார்த்துட்டு தான் நம்ம அடிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க, பெரிய எழுத்துக்களில் வார்த்தைகள் தரப்பட்டுள்ளது, அவற்றுக்குரிய குறியீடுகள் சிறிய எழுத்துக்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதோட குறியீடுலாம் சின்ன எழுத்துல கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா எழுத்துக்குரிய குறியீடுகள் அதே வரிசையில் இல்லை. இந்த பிராக்கெட் தான் நம்ம நல்லா பார்க்கணும். அதாவது இந்த குறியீடு வந்து இதுக்குரிய குறியீடு இதே வரிசையில இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, மாத்தி கொடுத்துருக்காங்க, நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா, சரி இப்போ கோடிங் டிகோடிங் ஃபார்மேட்ல போட போறோம். நம்மளுக்கு தேவை என்ன, இதை மட்டும் ஃபர்ஸ்ட் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சேடோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்கிறான். ஓகேவா, சேடோட ஆன்சர் என்னன்னு கேட்கிறான். இப்ப எஸ்ஏடி, எஸ் எங்க இருக்கு, எஸ் இங்க இருக்கு, ஏ இங்க இருக்கு, டிஏ இல்ல. சரி ஃபர்ஸ்ட் எஸ் பார்க்கலாமா. சரி ஏ பாரு, ஏ இங்க இருக்கு, 2வது இடத்துல இருக்குது, 3வது இடத்துலயும் இருக்குது. மூணு லெட்டர்ல சரி மூணு வேர்டுல ஏ இருக்கு. ஓகேவா, இதுல 3 வேர்டுல என்ன இருக்குன்னு பாரு, ஜே இருக்கு, ஜே இருக்கு, ஜே இருக்கு. அப்ப ஏ உடைய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ உடைய லெட்டர் என்னன்னு பார்த்தோம்னா ஜே. அப்ப 2வது வார்த்தை என்னன்னு இருக்கும்னா ஜே அப்படின்னு இருக்கும். ஓகேவா, 3 இடத்துலயுமே ஏ இருக்கு. அடுத்து எஸ் பாரு பார்க்கலாம். எஸ் வேற எங்க இருக்கு, எஸ் எங்கேயுமே இல்ல, இந்த 2வது வார்த்தையில மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த 2வது வார்த்தையில இருக்கிற லெட்டர் வேற எங்கேயுமே இருக்கக்கூடாது, ஏன்னா எஸ் வேற எங்கேயுமே இல்ல. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு வார்த்தை எதுவுமே இருக்காது. இப்ப ஜே பாரு, ஜே எங்க இருக்குன்னு பாரு பார்க்கலாம். ஜே இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இந்த 3 இடத்துலயும் ஜே ரிப்பீட் ஆயிடுச்சு. ஓகேவா, அதான் நம்ம ஏ ஒரு லெட்டர் என்னன்னு பாத்துருவோம், ஜேன்னு பாத்துட்டோம். ஓகேவா, அடுத்து வேற லெட்டர் என்ன, ஆர் எங்க இருக்கா பாரு, ஆர் இங்க இருக்கு, இங்க இருக்கு, ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அப்ப ஆர் கிடையாது, ஜே கிடையாது, ஆர் கிடையாது. பி எங்கேயாவது ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாரு, பி எங்கேயுமே ரிப்பீட் ஆகல. இஜெட் எங்கேயாவது ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாரு, இஜெட் இங்க ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப எஸ் ஓட வார்த்தை என்ன, பி. அப்ப எஸ் ஓட வார்த்தை பி, ஏ உடைய வார்த்தை ஜே, டி உடைய வார்த்தை என்னன்னு பார்க்கணும். டின்ற ஒரு லெட்டர் எங்கேயுமே இல்ல, குரூப்லயே இல்ல. அப்ப இந்த குரூப்லயே இல்லாத வார்த்தை எது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் பாத்துக்கலாமா. வி ஜே, ஜேவி எது வேணாலும் விடும். ஜேவி, 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 விஜே இருந்துட்டு போகுது. இப்ப லாஸ்ட் லெட்டர் மட்டும் டிக்கு எது செட் ஆகுதுன்னு பாக்கணும். லாஸ்ட் லெட்டர் என்ன, பி, டி, இ, ஜெட். இந்த லெட்டர்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றான். அதான் அது இல்லாத லெட்டர் தான் டி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பி இருக்கான்னு பாரு பார்க்கலாம். பி இங்க இருக்கு. அப்ப டிக்கு வந்து பி வராது, இந்த ஆப்ஷன் இதுக்கு வராது. ஓகேவா, இந்த ஆப்ஷன் வராது, ஏன்னா எதுலயுமே இல்லாததுதான் இதோட ஆன்சர். டி, டின்றது எதுலயுமே இருக்கக்கூடாது. இந்த குரூப்ல டின்றது இல்ல, அதனால இந்த குரூப்ல இருந்துச்சு அப்படின்னா அது கிடையாதுன்னு அர்த்தம், அந்த ஆன்சர் கிடையாதுன்னு அர்த்தம். அடுத்து டி, ஆல்ரெடி டி இங்கேயும் இருக்குது, அதனால டி இதுவும் கிடையாது. இ பார்க்கலாம், இ எங்க இருக்கு, இ எங்கேயுமே இல்ல. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜேபிஇன்னு இருக்கும். இஜெட்டும் இருக்கு, இஜெட் இங்க நம்ம பார்த்தோம், அப்ப இதுவும் கிடையாது. அப்ப ஆன்சர் என்ன, சி அப்படின்னு எடுத்துடலாம். ஓகேவா, ஒமிட் பண்றதுதான் இருக்கு. நம்ம வேக வேகமா செய்யுது, நான் பொறுமையா பண்ண, நம்ம கொஞ்சம் வேக வேகமா பார்க்கணும். ஓகேவா, சரி அடுத்த லெட்டர் ரிவீல். இது மேல கீழே இருக்கிறனால உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஃபாண்ட் ஓரளவு ஓகேவா தெரியுதா? சரி ஃபாண்ட் பாத்துக்கோ. ஃபாண்ட் ஏன்னா ஃபாண்ட் இருந்தாதான் உனால ஓரளவு புரியும். ஏன்னா இது இங்க இருந்துச்சு அப்படின்னா உனக்கு ஓரளவு ஜூம் பண்ணி காட்டிடுவேன். ஓகேவா, சரி ரிவீல் கேட்டிருக்காங்க. REVEAL ரிவீல் கூட வார்த்தை கேட்டிருக்கான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆர் பார்க்கலாமா. ஆர் எங்கெல்லாம் இருக்கு, ஆர் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு, லாஸ்ட் 2 வேர்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட்லி லாஸ்ட் 2 வேர்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். லாஸ்ட் 2 வேர்ட்லயும் இருக்கிறது, இந்த லாஸ்ட் 2 வேர்ட்லயும் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஜேடிபி இருக்கு, ஜேடிபி லாஸ்ட் 2 வேர்ட்லயும். இங்க டி இருக்கு, டி இருக்கு, இங்க டி இருக்கு. அப்ப ஆரோட வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா டி. இங்கேயும் முதல்ல பாரு டியா கொடுத்துருக்கான். அப்ப ஆனா இங்க ஆறு லாஸ்ட் 2 வார்த்தையில ஆறு இருக்கு, ஃபர்ஸ்ட்ல ஆறு இருக்கு. லாஸ்ட் 2 வார்த்தையில டி இருக்கு, ஃபர்ஸ்ட்ல டி இருக்கு, அதனால டி ஆறுன்னு எடுத்துக்கிட்டேன். இ ஓகேவா, ஈயோட வார்த்தை இங்கேயும் பாரு, இந்த லாஸ்ட் வேர்ட்ல 2 ஈ வருதா. அப்ப இங்க 2 வார்த்தை இது எந்த வார்த்தை ஒரே இடத்துல ரிப்பீட் ஆகுதுன்னு பாரு. ஈனா இங்க ஒரே வார்த்தை 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது, கியூ. அப்ப ஈயோட வார்த்தை கியூ அப்படின்னு இருக்கும். டிக்யூ டேஷ் கியூ. இங்க டிக்யூல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது டிக்யூல இருக்கு, இது டிக்யூல இருக்கு, இது டிக்யூல இருக்கு, இதுவும் டிக்யூல இருக்குது. ஒரு வார்த்தை விட்டு கியூல ஸ்டார்ட் ஆகணும், இது கியூல ஸ்டார்ட் ஆகுது, இது பில ஸ்டார்ட் ஆகுது, கியூல ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆப்ஷன் மட்டும் வராது, 2வது ஆப்ஷன் மட்டும் வராது, நான் எலிமினேட் பண்ணிட்டேன். மீதி ஃபர்ஸ்ட் 3வது ஆப்ஷன் 4வது ஆப்ஷன் இருக்கு.
அடுத்து VAL இருக்கா. சரி, இப்ப இதுல லாஸ்ட்ல வேற என்ன ஒமிட் பண்ணலாம், MJM. சரி, அதை பார்க்கலாம். எல்ன்றது ஆப்ஷனை பார்க்கலாம். எல்ன்றது குரூப்லயே இல்ல. ஓகேவா, எல்ன்றது குரூப்லயே இல்ல. அப்ப இந்த இடத்துல குரூப்ல இல்லாத வார்த்தை என்ன, எம்மும் ஜேவும் குரூப்ல இருக்கான்னு பாரு. ஜே இருக்கு, எம்ன்றது கிடையவே கிடையாது. அப்ப எல்லோட வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம். ஓகேவா, பியும் ஏவும் பார்க்கலாம். ஏ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், மொதல் 3 வேர்ட்ல இருக்கிறதா ஏ. அப்ப மொதல் 3 வேர்ட்ல என்னென்ன இருக்குன்னு பாரு. நம்ம ஆல்ரெடியே நம்ம முன்னாடி சாட்ல எழுதுறோமா, ஏன்றது ஜேன்னு எழுதுறோமா, அதே இங்கே பார்த்துக்கலாம், ஜே ஜே ஜே. அப்ப ஏவோட வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா ஜே. QJMன்னு முடியுது என்ன, QJM. இங்க QJM ஃபர்ஸ்ட்ல QJM முடியுது, லாஸ்ட்ல QJM முடியுது. ஓகேவா, இங்க வந்து DQB இருக்குது, இங்க QB இருக்கு. அப்ப ஆன்சர் என்னன்னு பார்த்தா ஏ. அவ்வளவுதான், நீ ஃபுல்லா தான் போட வேணாம், இங்கே நீ ஒமிட் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். ஜூம் பண்ணி சொல்லி தர முடியல, நீ ஒரு டைம் PDF டெலகிராம்ல இருக்கும், நீ ஒரு டைம் ட்ரை பண்ணிக்கோ. ஓகேவா, கோடிங் டிகோடிங்ல நீ அப்படியே பிரிச்சு எங்கெங்க இருக்கோ நீ அதை எடுத்து எழுதணும். அவ்வளவுதான். சரி, இது 9வது கொஸ்டின். ஓகேவா, 8வது கொஸ்டின் பார்த்தாச்சு, 9வது கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது 10வது கொஸ்டின். எத்தனை சதுரங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை சதுரங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன? மேல 1 2 3 4 இருக்கு, கீழே 1 2 3 இருக்கு. அப்ப எத்தனை இருக்கு, 4க்கு 3 இருக்கு. அப்ப 4க்கு 3 இருந்தா 12 அர்த்தமா, அதை அப்படியே குறைச்சி போடு. 4ல அடுத்த நம்பர் 3, அடுத்த நம்பர் 2, அடுத்த நம்பர் 1. அப்படியே 3 குறை பார்க்கலாம். 3 குறைச்சா 2, 2 குறைச்சா 1, 1 குறைச்சா 0. அப்படியே கீழே தான் இருக்கு, இந்த 1 × 0 0ன்னு வந்துடும். ஓகேவா, இப்ப 4 3 12, 3 2 6, 2 × 1 2, இது 0ன்னு இருக்கும். அது நம்ம தேவையில்ல, கூட்ட தேவையில்ல. மீதியை கூட்டு 12 6 18 18 2 20. அப்ப எத்தனை சதுரங்கள் உருவாக்க முடியும் பார்த்தோம்னா 20 சதுரங்கள் உருவாக்க முடியும். அவ்வளவுதான். ஓகேவா, சரி, இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்டா இருந்தது அப்படின்னா டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோ, கீழே கமெண்ட் பண்ணி. வீடியோ பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.